ஹாய் ஹலோ நான் ஷோபாலன் என்ன சமையல் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மோட்ரு இறக்கியிருப்போம். வெல்டு வைக்கிறதுக்கு ஃப்ரேம் போடுறதுக்கு பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் இறக்கியிருக்கோம். ஸோ நிறைய பொருட்கள் கிரவுண்டில் இருக்குது. கேட்டும் போடலை. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா கிரவுண்டில் தங்கணும். தங்குறதுக்கு இன்னும் ஷெட்டு ரெடி ஆகலை. ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே டென்ட் இருந்ததில்ல, டென்ட்டில் தங்கியிருந்தோம். அதனால் டென்ட் எடுத்து போட்டு இன்னும் ஒரு 3 நாளைக்கு செக்யூரிட்டி வேலை தான் நம்ம பார்க்கணும், காவக்காரங்க. இந்த இடத்துல ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது. இங்கே போட்டுருவோம். இது டெக்கத்லானில் வாங்கினேன், 4500 இந்த டென்ட்டு. கடைசியாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, மும்பை போகிறதுக்கு முன்னாடி, கொல்கட்டா மும்பைலாம் போகிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன் வெளியில். லைட்டு பத்தலை. இந்த டென்ட்டு மாட்டுறது ரொம்ப ஈஸியான ஒன்று. டக்கு டக்குன்னு மாட்டிடலாம். பழகிட்டோம். 2 தடவை மாட்டி பழகிட்டோம்னா 3ஆவது தடவை ஈஸியாக மாட்டிடலாம். தலையில் இருக்குது. இதை இப்படி வச்சிரும். என்ன காசு வந்தால் காக்கா கூட கலர் ஆயிரும்டா. என்ன காசு வந்ததுக்கப்புறம் பாரு என்ன மாதிரி. டே போடா, ஏன் தலையை எழுத்து நான் இப்படி தெரியுறேன் உனக்கு. ஏன் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். போர்வை எதுவும் எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் தர அன்னீவனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா தெரியுறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே கருகருன்னு இருப்போம். தலகாணி வந்து இதில் வாங்கினேன், மும்பையில் படுக்கிறதுக்கு. அந்த ரூமில் இந்த மேட் இருக்கே, பச்சை மேட்டு, இதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் நான். காலையில் கிரவுண்டுக்கு இதுதான், எங்கே போனாலும் இந்த மேட் இருக்கும். அவ்வளோதான், தலகாணி ரெடி ஆயிடுச்சு. ஐயோ எப்படிங்கிச்சுடா. சரி நான் படுக்கிறேன். மணி 8:38 ஆகுது. கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி தூங்குறேன், காலையில் பார்ப்போம். இப்போ மணி 10:30 ஆகுது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்திரிச்சேன். வீடியோ எடிட் பண்ணி இப்போ தான் ஒர்க்கெலாம் முடிஞ்சு தூங்கலான்னு தான் பார்த்தா முடியல. மீடியமான இருட்டு, ரொம்ப இருட்டுன்னு கிடையாது, மீடியமான இருட்டு. தூரமாக அங்கங்கே புள்ளியாக லைட்டு தெரியுது. இந்த பேர் கிரில்ஸ் மேன் விசஸ் வைல்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. முன்னாடி நாள் ஏற்கனவே தங்கியிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு கிடைக்கல. இந்த தடவை வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயம் கலந்த உணர்ச்சியாக இருக்குது. நான் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது மொட்டை மாடி இருக்கும், அங்கே போய் தான் படுப்போம். ரொம்ப சின்ன வீடாக இருக்கும், ரொம்ப வேர்க்கும் வெயில் காலத்தில். எப்பயுமே அப்படி தான் இருக்கும். மாடியில் போய் படுத்தேன் அப்படின்னா நட்சத்திரத்தை பார்த்து எண்ணிக்கிட்டே படுப்பேன், எத்தனை இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு 3 நட்சத்திரம் வரிசையாக இருக்கும். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தை வந்து அண்ணாந்து பார்த்து அந்த 3 நட்சத்திரத்தை பார்த்துட்டேன் நான். இந்த தெரியுதா, இந்த 3 நட்சத்திரம் தான் வந்து நான் எப்பயுமே பார்க்குறது பல வருஷமாக. இது எப்படிடா ஒன்றா இருக்குது எப்பயுமே அப்படின்ற மாதிரி. வானம் ஃபுல்லாமே நல்லா அழகாக இன்னும் பாருங்கள், வானம் ஃபுல்லாக நட்சத்திரம். தூரத்தில் ஒரு லைட்டு, பக்கத்தில் ஒரு அது மோட்ரு செட்டு. அந்த இடத்துல வீடு கிடையாது, மோட்ரு ரூம் மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சாயப்பட்டுற, அதுக்குள்ள உள்ள லைட் அது. அப்புறம் ஊருக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் போகணும். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்மளோட டென்ட்டுக்குள்ளே லைட் எரியுது. இந்த பூச்சி, சில்லுவண்டு சத்தம், வண்டு பூச்சி சத்தம், பறவை சத்தம் மட்டும்தான். அப்புறம் வானத்தில் இந்த
நட்சத்திரம். அங்கங்கே நாய் கத்துற சவுண்டு வேறு கேட்குது. தூங்குறேன், இந்த தடவை கண்டிப்பாக தூங்கிடுறேன். போர்வை எடுத்தேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதை தான் எடுத்து இன்றைக்கி பொத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம், தப்பு கிடையாது. தேவைப்பட்டா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நல்ல காவக்காரன். குட் நைட். குட் மார்னிங் எல்லாத்துக்கும். எந்திரிச்சாச்சு, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். கிளம்புவோம் ரன்னிங் போடுறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. வேப்ப மரம் இங்கே தான் இருக்குது, அங்கங்கே இருக்குது, ஏறி பறிக்க முடியாத உயரத்தில் இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம தங்கியிருந்த டென்ட்டு அங்கே இருக்குது. இருக்கு மேலே தவி பிடிக்க முடியல, செய்ய ட்ரை பண்ணவே இல்லை, ஏதோ சோம்பேறித்தனமாக இருக்குது. ஷூ வந்து அதே அடிஜீரோ யூஓஎஸ்எல் ரெட் கலரு. 1000 கிலோமீட்டருக்கு மேலேயும் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோமை வந்து நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இன்னும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னும் எனக்கு இப்போ நோவா பிளாஸ்டாக இருக்கட்டும், ஒமிரோ 17 யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபோம் வந்து வேலை செய்யலை. நமக்கே தெரியும் இந்த ஃபோம் என்னடா பழைய மாதிரி நமக்கு இல்லை அப்படின்றது. ஆனால் இன்னும் இந்த ஃபோம் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு எவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கொண்டு போக முடியுதோ அதை பண்ணுவோம். இன்னொரு ஷூவும் வாங்கிட்டேன். ஸோ அதை நான் சீக்கிரமாகவே அதை பற்றின வீடியோவும் போடுறேன். அப்புறம் இந்த கம்ப்ரஷன் சாக்ஸு இருங்க, இன்னொரு கலர் எடுக்கிறேன். இந்த கலர் தான் அவங்க புது எடிஷனாக புதுசாக இந்த கலர் லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வானவில் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட்ஸ்லாம் ஓட்டிகிட்டு, ப்ரோ வானவிலா ப்ரோ அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போயே பிளான் பண்ணி தான் இன்னொன்று கேட்டு வாங்கியிருந்தேன் இந்த கலரில் ஒன்று. ஐயோ, இந்த கம்ப்ரஷன் சாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வெரிகோஸ் வெயின்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வளைவாக இருக்கும் காலில் இருக்கிற நரம்பு, ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக ஃப்ளோவாக கொண்டு போகிறதுக்கு. ஸோ நமக்குமே ப்ளட் ஃப்ளோவை அப்படியே நேராக கொண்டு போகும் அப்படின்றாங்க. அந்த பர்பஸ்ஸு அது ஒன்று தான் இப்போதைக்கு என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதை ஃபர்தராக போட்டு பார்த்துட்டு நிறையா பேர்கிட்ட கேட்குறேன் நான். யாரோ வர்றாங்க. என்ன பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க? வாலிபாலா ஃபுட்பாலா? அது வாலிபால் விளாட போகிறீங்களா? ஆமாயா. இப்போ இந்த பொருள்லாம் இருக்குல்ல பார்த்துக்கிறதுக்கு ஆள் இது கரண்ட் இல்லாத லைட்டு. கரண்ட்டு பக்கத்தில் இருந்து கேட்டிருக்கோம். இப்போ ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கோம். வீடியோ பார்க்கலையா? நிறைய பழங்கள் சாப்பிடுவேன். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் குளிருமா. பழம், ரத்தம், ஆட்டு சவுருட்டி இந்த மாதிரிலாம் சாப்பிடு, குளிரை தாங்க முடியும், சீக்கிரமாக குளிராது. ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா நம்ம ஊர் பசங்க நிறைய பேர், அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க வாலிபால் விளாடுவாங்களாம். அவங்க கூட சேர்ந்து வாலிபால் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுலேயே வார்ம் அப் ஆயிடுச்சு. நமக்கு வாலிபால்லாம் ப்ராக்டிஸு, அதாவது எனக்கு விளையாடவே வராது. எனக்கு அந்த கேமை பார்த்தாலே அந்த பழைய எனக்கு ஸ்கூலில் வந்து நம்மளை புள்ளி பண்ணது தான் ஞாபகம் வரும். சரி ரைட்டு, ஒக்காலி கிளாஸை போட்டுட்டு இன்றைக்கி, ஏன்னா இந்த இடத்துல யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, அதனால் தைரியமாக போட்டுக்கலாம். ஸோ சாக்ஸ் வந்து வானவில் சாக்ஸை மாற்றியாச்சு. ஷூ வந்து அடிஜீரோ யூஓஎஸ்எல். ரன் பண்ண வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து 5 கிலோமீட்டர் ஈஸி தான். நாளைக்கு வந்து ஒரு லாங் ரன் போடலான்ருக்கேன், ஒரு 30 கிலோமீட்டரு இங்கேருந்து இளையாங்குடி வரையும் ஓடுறதுக்கு. இளையாங்குடி ஏன் சூஸ் பண்ணி ஓடுறோம் அப்படின்னா, இளையாங்குடி நம்ம டார்கெட்லேயே கிடையாது, வாலண்டியராக வந்து மாட்டியிருக்காங்க. ஏன்னா
நம்ம ஏற்கனவே மதுரை வரையும் ஓடி அதை கேப்சர் பண்ணோம்ல. இப்போ வந்து இளையாங்குடியை வந்து நம்ம கைப்பற்றணும். என்னதான் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இளையாங்குடி ஒரு ஊராக இருந்தாலும் அங்கேருந்து உள்நாட்டு கிளர்ச்சினால என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் ஓடியே வந்து நம்ம ஊரை ஆள் இல்லாத நேரமாக பார்த்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஊரை மீட்டெடுக்கணும், போர் பண்ணணும். ஒத்தாளாக போய் பண்ணுறேன்னா இல்லை தனுசு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்ஜுரி இருக்குது அப்படின்னு இருக்கான். ஸோ அதனால் நம்ம ஒரு ஆளாக தான் போகிற மாதிரி இருக்கும். யாரையும் துணை சேர்க்காதது காரணம் என்னென்னா, அவங்களால ஓட முடியுமோ முடியாதோ, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகி போகும். அது மாதிரி இங்கே யாராச்சும் தனியாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் சப்போர்ட் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தனியாக ஓடுறப்ப நிறைய ரிஸ்க் இருக்குது. நாய் துரத்துறது, இருட்டில் ஓடும்போது வண்டி வர்றது, இந்த மாதிரி ஏற்கனவே ஓடி பழகிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக முயற்சி பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். நாளைக்கு போகிறேன்னா என்னன்னு தெரிலன்றதுனால தான் யாருக்கும் முன்னாடியே சொல்லலை. இந்த மாதிரி அன்ஈவன் சர்ஃபேஸில் இப்போ பிளெயினான ரோட்டில் ஓடுறோம், இந்த மாதிரி அன்ஈவன் சர்ஃபேஸில் ஓடும்போது நம்மளோட ஜாயின்ஸு, மசில்ஸு, டெண்டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓடி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் ஏற்கனவே நிறைய தடவை ஓடி இருக்கேன், இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 முடிஞ்சிருக்கு. ஓடினதில் ஏதோ முள் மாதிரி காலுக்குள்ள சின்னதாக ஸ்லாம்பு மாதிரி குத்திக்கிச்சு. முதல்ல சட்டையை கழட்டி பேக் பண்ணிடுறேன். கிரவுண்டு ஷெட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா என் பொருள்லாம் உள்ளே இருக்கும். வெளியில் வந்து ஒரு பிசிசி போட்டு, டைல்ஸ்லாம் போட்டு, லைட்லாம் போட்டு, ஷெட்டு மாதிரி போட்டுட்டு யாரையாச்சும் இன்வைட் பண்ணுவோம் கிரவுண்டுக்கு. ஏன்னா நல்லா ஓடுறவங்க அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, விஜே சித்துல்லாக்கில் வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நம்ம வந்து ரன்னிங் சம்மந்தமாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை விரும்பி பண்ணுற ஆளை வந்து கூப்பிட்டு அதில் நம்ம அவங்களோட பேசி அந்த இடத்துல சாப்பிட்டு சமைச்சு அதை எந்த அளவுக்கு என்னால் நேசித்து அதை எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் கண்டென்ட். அப்புறம் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் இப்போ போடுறது, காலையில் இங்கே வர்றது, டென்ட்டு போடுறது, இல்லைன்னா வீட்டில் ரூமில் இருந்து கிளம்பி நம்ம ரூமில் இருந்து வெளியில் வந்து கிரவுண்டில் அப்படியே ரவுண்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறது, கிரவுண்டில் ரன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு புஷ்அப் பார், புல்லப் பார், 2-3 தம்பிள்ஸை மட்டும் இப்போதைக்கு வாங்கி போட்டு வேலையை பார்ப்போம். கிரவுண்டு ட்ராக்கை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம தான். அதுக்கப்புறம் ஒரு தனியாக ப்ரைவேட் ஜிம்மு, ஏதாவது ப்ரீஃபேப் ஹோம்ஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 ஹட்டு, ஆரம்ப கட்டத்துக்கு ஒரு 4-5, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த இது, அப்புறம் ஒரு ஈவெண்ட் நடத்துனோம்னா அதுக்குண்டான டென்ட், இதெல்லாம் ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒன்றும் என்ன செய்ய போகிறோன்னு எனக்கே ஐடியா தெரில. ஆனால் ஒன்று ஒன்றா கொண்டு வரணும்னு ஆசை. கொண்டு வந்துடுவேன், எப்படியும் போராடி கொண்டு வந்துடுவேன். பார்ப்போம். ரொம்ப ஓவராக பேசுகிறோம்.